மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தொடங்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இன்ன வரைக்கும் அதோட பணிகள் எதுவுமே செய்யலை. இதை இது வெளிவட்டாரங்களில் சொல்கிற தகவல் என்னென்னா, அவங்களுக்குள்ளே ஒரு பூசல் இருக்கிறதுனால தான் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை செயல்படுத்த முடியலைங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டது. யாருக்குள்ள உட்பூசல்? உட்பூசல்னா அவங்க ஒன்றிய அரசோட உட்பூசலுக்குள்ள நிர்வாகிகள். எய்ம்ஸ் மருத்துவமனையை பொறுத்த மட்டில் ஒன்றிய அரசாங்கம் அனுமதித்து ஒன்றிய அரசாங்கம் தான் அதை கட்டி முடித்து செயல்பாட்டு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசாங்கத்தின் பொறுப்பு. அது ஒன்றிய அரசாங்கத்தின் நேரடி பார்வையில் உள்ள மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில் இருக்கிறது, வேறு பல இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அடிக்கல் நாட்டதோடு சரி, தேர்தல் பிரச்சாரத்திற்கு அதை பயன்படுத்தினார்கள். நாங்கள் மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரப்போகிறோம், அதாவது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கே கொண்டு வருவது என்று பெரிய ஆய்வெல்லாம் நடத்தி பிறகு அது மதுரைக்கு தான் என்று முடிவாகி அடிக்கல் நாட்டி இதுவரையில் பணிகள் முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை எங்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக நாடாளுமன்ற, மற்ற மதுரை வெங்கடேசன் பாராளுமன்ற கலப்பப்படுகிற பொழுது அது செய்து முடிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது தவிர முழுமை செய்யப்படவில்லை. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதாவது மக்கள் பயனடைவார்கள் என்பதற்கு மாறாக திமுக ஆட்சியில் இருந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற ஒரு அப்பட்டமான ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பான எதிரான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் ஒரு பகுதியாகும். செங்கோட்டையன் இந்த மாதிரி தாவேகாவுக்கு போயிருக்காரு சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவர் நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்தக்கூடியவர் இன்னைக்கு இப்போ தாவேகாவுக்கு போயிருக்காரு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் தாவேகாவுக்கு போகிறது அவர் விருப்பம், அவங்க சேர்த்துக்கிறது அவங்க விருப்பம். இதனால் எந்த விளைவும் தமிழ்நாட்டில் ஏற்படாது. சரி சார், இதனால் அதிமுகவுக்கு பின்னடைவாகவும் தாவேகாவுக்கு ஒரு முன்னேற்றமாகவும் எதுவும் வாய்ப்புகள் இருக்கிறதா? இந்த கேள்வியை அதிமுகவிட்ட கேளுங்க, உங்களுக்கு பின்னடைவா என்னென்னு அவங்கள கேளுங்க, அவங்களுக்கு முன்னேற்றமா என்னன்னு அவங்கள கேளுங்க. என்னை பொறுத்த மட்டில் இப்படி ஒரு சிலர் ஒவ்வொரு கட்சிக்கு மாறுவதால் இப்பொழுது இருக்கிற ஆட்சிக்கோ அல்லது எதிர்காலத்தில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கோ எங்கள் அணிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. 2026 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாரோட கூட்டணியா இருக்கு? இப்போ யாரோட இருக்கோம்? இப்பொழுது நாங்கள் யாரோடு இருக்கிறோம்? இப்பொழுது யாரோடு நாங்கள் இருக்கிறோம்? ஒரு முறைக்கு 1000 முறை சொல்லிவிட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது தேர்தலுக்காக உருவான அணி அல்ல, சீட்டுக்காக உருவான அணி அல்ல, மாறாக கொள்கை பூர்வமாக உருவாக்கப்பட்ட அணி. வகுப்புவாதத்திற்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, மாநில உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த அணி உருவாக்கப்பட்டது 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு. அது தொடர்ந்து அதே பிரச்சனைக்காக, அதே கோரிக்கையாக தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இந்த அணி வலுவாக ஜனநாயக விரோத சக்திகளுக்கு எதிராக, வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக இது தொடர்ந்து போராடும். தேர்தலிலும் அந்த போராட்டத்தை, அரசியல் போராட்டத்தை மிக கூர்மையாக நடத்துவது மட்டுமல்ல, வெற்றி வாகையும் சூடும். பொதுவாக எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி பேசப்படுது. இதை நீங்கள் இந்தியா கூட்டணியில் நீங்கள் அங்கம் வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி ஆட்சிங்கிற குரலை ஏற்கனவே காங்கிரஸ் சார்பாக சிலர் பேசியிருந்தாங்க. அதே போல் தொல் திருமாவளவன், இதே கூட்டணியில் இருக்க தொல் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக அதுக்கான குரல்களும் உங்களுடைய தரப்பிலிருந்து எழுப்பப்படுதா? அதாவது ஒவ்வொரு கட்சி தலைவர்கள், மதிப்புமிக்க தலைவர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டில் எங்கள் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் இது சம்பந்தமாக இதுவரையில் எந்த கருத்தும் சொல்லலை. எந்த கருத்து சொல்லலைன்னா கூட்டணியில் வேண்டாம், கூட்டணியில் அங்கம் பெறணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லலை. எங்கள் மாநில செயலாளர் கருத்து தான் என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.